வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் சாக்லேட் சிப் குக்கி கேக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்சராக அண்ட் கொஞ்சம் சூவியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த கேக் வந்து யூஎஸில் ரொம்ப பாப்புலரான கேக்கு அண்ட் கிட்ஸ் ஃபேவரட் கேக்கும் கூட இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் செஞ்சு அதை பேக் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ராஸ்டிங் செஞ்சு அதில் டெக்கரேட் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க சாக்லேட் சிப் குக்கி கேக் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். சாக்லேட் சிப் குக்கி கேக் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1.5 கப்பு வந்து சாக்லேட் சிப் எடுத்துக்கோங்க. இது செமி ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூனு சால்ட்டு, 2 டீஸ்பூனு கார்ன் ஸ்டார்ச்சு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வெனிலா எசன்ஸ், 3/4 கப்பு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, 1/4 கப்பு ஒயிட் சுகரு, 3/4 கப்பு ப்ரௌன் சுகரு, ஒரு ஃபுல் எக்கும் ஒரு எல்லோ கருவும் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 கப்பு மைதா மாவு. ஃப்ராஸ்டிங் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 1/2 கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப்பு கொக்கோ பவுடர் unsweetened கொக்கோ பவுடராக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பவுடர் சுகர், ஒரு 1 to 2 ஸ்பூனு மில்க் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி குக்கி கேக் செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மைதா மாவு போட்டுக்கோங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், கார்ன் ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுக்காதீங்க, கார்ன் ஸ்டார்ச் தான் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திரியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி நான் கேக் மிக்சரில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட கேக் மிக்சர் இல்லைனா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லைனா விஸ்கு வச்சும் அடிக்கலாம். விஸ்கு வச்சு அடிக்கிறதுனா 1 நிமிஷம்னா நீங்கள் 3 மினிட்ஸாவது நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஸோ நான் இப்போ கேக் மிக்சரில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பட்டரை பீட் பண்ணிக்கலாம். பட்டரு எக்கு எல்லாமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் எல்லாமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர்லாம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியம் ஹையில் தான் நீங்கள் வச்சு பீட் பண்ணணும். 1 மினிட் பீட் பண்ணணும் பட்டரை. ஸோ இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சுகரை ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகரு அண்டு ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு மீடியம் ஸ்பீடில் 1 மினிட் பீட் பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1 மினிட் ஆகிருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பட்டரும் அதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எக்கு ஒன்றுனா தான் ஊற்றணும். நான் ஒரு ஃபுல் எக்கும் ஒரு மஞ்சள் கருவும் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாதியாக போடுங்க, ஃபுல்லாக போட்டுட்டாதீங்க. வெனிலா எசன்ஸ், இப்போ மாவு போடணும். நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே போட்டுக்கலாம். பட் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் மாவு போடும்போது. ஸோ இந்த மாவு போட்டோடனே நீங்கள் லோ ஸ்பீடில் தான் வச்சுக்கணும். ரொம்ப மீடியம் ஸ்பீடோ ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. ஒரு லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. மில்க் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போதும். ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு நம்ம ட்ரேயில் போடுறது தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 350 டிகிரி அவனை ஹீட் பண்ணிக்கோங்க, ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் பீட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது கூட நம்ம சாக்லேட் சிப்பை ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாத்தையும் போட்டாதீங்க, ஒரு 1/4 கப்பு வச்சுக்கோங்க மேலே வந்து கடைசியில் போட்டுக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஜஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டா போதும், இதுக்கு டைமெல்லாம் இல்லை, எல்லாமே கலந்துட்டா போதும். ஸோ அது வரைக்கும் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நீங்கள் கேக் பண்ணுறேன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட கம்மி ஆகிட்டாலும் ஒரு மாதிரி கேக் நல்லா வராது. எந்த கேக் செஞ்சாலும் நமக்கு மெஷர்மெண்ட்டு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டரோ இல்லைன்னா நெய் எது வேணாலும் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சைடில் இடம் விட்டுடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் வேகும்போது. ஸோ இதை வந்து நீங்கள் பேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் ஹவன் 350 டிகிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பேக்கிங் மினிட்ஸ் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் அவன், உங்களோட அவன் பொறுத்து. ஒவ்வொரு அவன் வந்து சீக்கிரமாக ஆகிடும், ஒவ்வொரு அவன் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெந்துச்சான ஒரு டூத் பிக்ஸ் வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ இது போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் சாக்லேட் சிப்பு மேலே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நான் வந்து 12 இன்ச்சு குக்கி ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ அது சரியாக இருக்கும். 12 இன்ச் எடுத்துக்கிட்டா நான் அவனில் வச்சு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டரை போட்டுக்கோங்க. அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஒரு 1 மினிட் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ண தேவையில்லை, அப்படியே கண்டினியூவாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி பார்க்குறேன். இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ராஸ்டிங் வந்து. நம்ம அந்த குக்கி ஆன அப்புறம் கொஞ்சம் குக்கி ஆறுன அப்புறம் நம்ம வந்து இதை மேலே டெக்கரேட் பண்ணுறது தான். நான் போய் பார்த்துட்டு வரேன் குக்கி ரெடி ஆகிடுச்சான்ட்டு. இப்போ குக்கி கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கூலிங் ரேக்கில் எடுத்து நம்ம வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான குக்கி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக ப்ரௌனாக இருக்கும். இது நல்லா நான் கொஞ்சம் நேரம் ஆறின அப்புறம் தான் நம்ம ஃப்ராஸ்டிங் போட்டு டெக்கரேட் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 ஹவராவது ஆகும் ஆறுறதுக்கு. ஆறின அப்புறம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு, ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம், என்ன டெக்கரேஷன் வேணால் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து கேக் டெக்கரேஷனு உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கிது, இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நம்ம பண்ண சாக்லேட் ஃப்ராஸ்டிங் தான் நான் உள்ளே எடுத்து போட்டிருக்கேன். நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், க்ரீம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஜஸ்ட் நான் டெக்கரேஷனுக்காக தான் நான் க்ரீம் போடுறேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இந்த ஒயிட் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஒயிட் க்ரீமு. நான் இது சாக்லேட் எப்படி பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நான் இது ஒயிட் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவும் ஜஸ்ட் டெக்கரேஷன் தான் இது. நான் இதை வந்து ஜிப்லாக்கில் போட்டு முன்னாடி ஃபிட்டிங் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். இது தனியாகவும் இந்த மாதிரி கிடைக்கிது, நீங்கள் அதை கூட வாங்கிட்டு ஜிப்லாக்கில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதோ சாக்லேட் சிப் குக்கி கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.